இந்த சைடு இந்த வே அனைவருக்கும் மாலை வணக்கம். விபிஎல் வந்து இது ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷனாக இருந்தது. உண்மையிலே சிறப்பாக இருந்தது. இதை வழிநடத்துகிற தினேஷ் மற்றும் நம்ம சந்துரு மற்றும் இந்த ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலுமே இது ஒரு கிரிக்கெட்டுக்கான ஒரு ஸ்பெஷலாக தான் நான் பார்க்குறேன். இது இன்னொரு விஷயம்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. கிரிக்கெட் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது, நல்லாவே தெரியுது. இன்னும் மேலே வளர்கிறதுக்கு எல்லாருமே இதுக்கு ஆதரவு தரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் இந்த விபிஎல் வந்து சிறப்பாக முடிக்க முடியும். அதனால் வந்துட்டு பிளேயர்ஸோட நம்ம கேப்டன்ஸ் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் கேப்டனுக்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. யாரும் பிளேயர்ஸை கொண்டு போகணும், எந்த ஒரு பிரச்சனையும் பிளேயர்ஸ் யாரும் பேசவும் விட வேணாம். இது நம்மளாம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த விபிஎல் வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளே பார்த்துக்கலாம். அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் தான் வரணும் கிடையாது. எல்லா கேப்டன்ஸ் ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டிங்கனாலே இந்த மேட்ச் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த லொக்கேஷனில் இருக்க 2 கேப்டனே பார்த்துங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போகாமல் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அவங்க இந்த லெவலுக்கு நம்மளை கொண்டாந்து விட்டுருக்காங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம தான் கொண்டு போகணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இதை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ். இந்த விபிஎல்ல நம்ம அட்வான்ஸ்மெண்ட் நிறையா பண்ணியிருக்கோம். லைக் அப்டேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி நம்ம வெப்சைட்டில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்தது வந்து பிளேயர்ஸ் இப்போ ஒரு 240 மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ஷன்ஸில் வந்து மேக்ஸிமம் கன்ஃபியூஷனில் கிளாரிட்டி வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூ கேப்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். லைக் ஒரு க்ரோத்தாக பார்க்குறேன். இப்போ லாஸ்ட் டைம் விளையாண்ட டீம் சைஸை விட இப்போ டீம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ அது வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாட் ஓன்லி ஒரு ஸ்பெசிஃபிக் லோக்காலிட்டி பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு வந்து இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. பட் அது வேர்ல்டு வைடு நம்ம வெப்சைட் போர்ட்டல் கொடுத்தாச்சு. பட் அதை வந்து நம்ம ஒரு விசிபிளாக நம்ம வந்து ஆயிடுச்சு, வேர்ல்டு வைடு ஆகிடுச்சு. அது இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு இதை விட பெரிய மாஸ் ஈவெண்ட்டாக பண்ணணும். ஏன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, கரெக்டான ஆர்கனைசர்ஸ் வந்து பெரிய லேக் இருக்குது ஓவரால். ஸோ அந்த லேக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விபிஎல் மூலயமா டெஃபினட்டாக நம்ம வந்து சரி செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து புதுசான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணுன்றது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக இந்த இடத்துல நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓவரால் வந்துட்டு எனக்கு வந்து இது ஒரு ஃப்ரெஷ் புது ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து தேங்க்யூ டு விபிஎல் க்ரூ. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த டே வந்து நான் ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு வந்து அருள் பாண்டியன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த மார்க் ஆக்ஷன் ப்ளே பண்ணுறதுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ பாண்டியா. ஸோ ஓவரால் வந்து விபிஎல் கமிட்டிக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் நான் என் சார்பாக. ஸோ நல்லா பண்ணுங்கள். இயர் ஆன் இயர் வந்து க்ரோத் வந்து எடுக்கணுன்றது என்னோட ஒரு இது எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூ ஆல். வந்து விபிஎல் வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் வரப்போ ப்ராக்டிக்கலி எப்படி இது வந்து கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது எனக்கு. இவ்வளோ பேர் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேர் ஒரு இடத்துல நிப்பாட்டுறப்போ ஒரு 10 வேறலே நமக்கு ஒன்றா இருக்கிறதில்ல. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு சிவிலைஸ்டாக நமக்குள்ளே ஒரு ஆர்கனைஸ்டாக இதை பண்ணுன்றது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஸு. அது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணுறேன் எல்லாத்துக்கும். நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டில் தான் இது வந்து சக்ஸஸ் ஆச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து இது வளரணுன்னா இன்னும் நம்ம வந்து பக்காவாக இதை ஆர்கனைஸ்டாக கொண்டு போகணும். நிறைய குறைகள் இருக்கும், சில பிரச்சனைகள் வரும். அப்போ நம்ம வந்து எல்லாம் ஒன்றா நிற்கணும். அந்த பிரச்சனையை பார்க்காம பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு பார்த்தோன்னா ஈஸியாக முடியும். அதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் இதை எடுத்துகிட்டு போவோம். இன்னும் ட்ரஸ்ட்டாக பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ தினேஷ். இது வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அவர் இப்போ முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஒன்றா இருந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னா இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். மேலும் இன்னும் அடுத்தடுத்த ஸ்போர்ட்ஸ்லையும் அதை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருந்தால் அடுத்தது எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்மளுடைய ஒற்றுமை இன்னும் மேலும் வளரணும். அதுக்கு வந்து என்னோடய சப்போர்ட் நான் எப்பயும் தருவேன். எல்லோரும் அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. கேம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என்னை ஒரு கேப்டன் சொல்லி என்னை விபிஎல் அறிமுகப்படுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நான் காலையில் வரும்போது பிளாங்காக தான் இருந்தேன். நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. நான் பிளாங்காக வந்தேன். ஒரு ஆக்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது நான் இன்றைக்கி தான் நான் லைவாக பார்த்தது. இதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். நல்ல டீம் தான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லைனா பெட்டராக நெக்ஸ்ட் இதில் நான் ட்ரை பண்ணுவேன்.
ஆர்கனைஸ் டீம் அண்டு தினேஷ், சந்துரு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம ஒரு 160 தான் பண்ணியிருந்தோம் பிளேயர்ஸு. இந்த தடவை 240, 300 வச்சுருந்தா கூட போயிருக்கும் போல் கண்டிப்பாக. ஆனால் நெக்ஸ்ட் இயர் இது கண்டிப்பாக 300 அச்சீவ் ஆகிடும் பிளேயர்ஸு. ஆக்ஷன் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணீங்க, சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. எல்லா கேப்டன்ஸுமே ஒத்துழைப்பு தந்தீங்க, ரொம்ப நன்றி. யாருமே ஒரு டிவியேஷனே இல்லை, எல்லாருமே கரெக்டாக பிட் பண்ணிவிட்டு கரெக்டாக பிளேயர்ஸ் எடுத்தனால தான் இவ்வளோ குயிக்காக நம்ம இந்த 240 பிளேயர்ஸையும் பிட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இதே சப்போர்ட் நம்மளுக்கு மேட்சஸுக்கும் வேணும். எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ணால் தான் இந்த 16 கேப்டன் நெக்ஸ்ட் இயர் 20 கேப்டன்ஸாக சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களோட சப்போர்ட் ஒரு சீசனுக்குமே தேவை. இது ஒரு ஃபன்னான கிரிக்கெட் தான், செலிப்ரிட்டி கிரிக்கெட் தான், டோர்னமெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி தான் நம்மளோட கிரிக்கெட்டை நம்ம விளாடுவோம், ரிசல்ட் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு ஃபேரான கிரிக்கெட்டை நம்ம கண்டிப்பாக ப்ளே பண்ணி ஆகணும். இதுக்கு எல்லா கேப்டன்ஸும் ஒத்துழைப்பு தரணும். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு தினேஷன் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாராலையுமே இந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அது உங்களால் மட்டும்தான் முடியும். அப்புறம் இந்த சந்துரு அவங்க கூட 2 பேர் இருந்தாங்க, அவங்களெலாம் ரொம்ப பாராட்டணும். இவ்வளோத்துக்கு மெனக்கெட்டு பண்ணுறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அப்புறம் என்னென்னா, புதுசாக இருக்கிற கேப்டனுங்களும் சரி, பழசாக இருக்கிற கேப்டனுங்களும் சரி, கேப்டனாக தன்னை ஒரு முன்னிறுத்துற கேப்டனாக அவங்க பொறுப்பெடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா கேப்டன்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு டீமை அவங்க பிளேயர்ஸுக்கே ஒரு சில பேருக்கு அவங்கள பிடிக்காமலும் போகலாம், ஒரு சில பிளேயர்ஸுக்கு பிடிச்சிருக்கலாம். அவங்க எல்லாரையும் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதே கேப்டன் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு தரணும், கேப்டனாக பொறுப்பேற்றவங்க எல்லாருக்குமே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதில் விபிஎல்லில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே வேலை இருக்கும். அதை விட்டுட்டு தான் நம்ம விளையாட வரோம். அவங்க எல்லோரும் கரெக்டாக மேட்ச்சில் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா பிளேயர்ஸும் வரணுன்றது நான் அங்கே வைக்கிறேன் எல்லோரும் முன்னாடியும். அவங்களாம் கரெக்டாக கண்டிப்பாக வந்துடணும். அதான். Congratulations to show VPL and congratulations for Dinesh bro, because இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வளரா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதுக்கே அவங்க அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலாக நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஸ்போர்ட்ஸ், நிறைய இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ், இன்னும் டீம் கேம்ஸ் நிறையா நடத்துங்க. இந்த கிரிக்கெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எல்லா கேமுக்கும் போங்க. இன்னும் நல்ல பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். நம்ம ஊரில் நிறைய பிளேயர்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்க. கிரிக்கெட் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் பெருசாக நான் இப்போது பார்க்கணுன்னா, இங்கே நீங்கள் ஐடி டீம் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. நான் அது வீட்டிலேருந்து நான் அந்த வெப்சைட்ஸ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணுச்சு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ டீம். ஆக்சுவலி நான் எங்கே இருக்காங்க அப்படியே அவங்க மட்டும் கைத்தீங்க, நேம் மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. சிவா, சிம்பு. ஆக்சுவலி இதில் நான் எதுவுமே கான்ட்ரிபியூட்லாம் பண்ணலை. நான் ஜஸ்ட் அவங்கள சும்மா எனக்கு தெரிஞ்ச இன்புட் மட்டும்தான் கொடுத்தேன். ஈவன் நேற்று நைட்டு அவங்க தூங்கவே இல்லை, ஒரு மினிட் கூட நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அப்படியே எழுந்திரிச்சு காலையிலே குளிச்சுட்டு அப்படியே டைரெக்டாக இங்கே வந்திருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 2 பேருக்கு தான் கிரெடிட்ஸ் போகணும். தேங்க்யூ வாய்ஸ். நல்லாவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த வெப்சைட்ஸ் பார்க்க எல்லாருக்குமே ஆல்ரெடி நிறைய வெப்சைட் வச்சுருக்கவங்களும் சரி, நிறைய பேர் இப்போ அசோசியேஷன் வச்சுருக்காங்க, ஃபெடரேஷன் வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட் பார்த்துட்டு நல்லா இருக்கே, இவங்க புதுசாக பண்ணுறவங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. நல்லா இருந்தது. அதே மாதிரி விபிஎல் இந்த சீசனில் புதுசாக நிறைய கேப்டன்ஸ் வந்திருக்கீங்க. எல்லா பிளேயரும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க. எல்லாருமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா கொண்டு போங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு 11s இல்லை 15ஸும் கொண்டு வர பாருங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் சரி, நம்ம பிளேயர்ஸ் இல்லாமல் சில டீம் மேட்ச்லாம் லேக் ஆகும், அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நம்ம ஃபஸ்ட்டு இந்த விபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய விஷயம் எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிறது தினேஷ்க்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நாங்கள் சிதம்பரம் பிரீமியர் லீக்னு ஒரு மேட்சஸ் ஆடுறதுக்கு அங்கே நாங்கள் போனோம். அப்படி போகும்போது அங்கே சிலம்பு மேட்சஸ், வேலுமணி அண்ணா, சிலம்பு, சரண்ராஜ் அண்ணா, அவங்க எல்லா மேட்சஸை அவங்க நடத்துகிறாங்க. வருஷம் ஒரு 7 வருஷம் நடத்துகிறாங்க. அதை நம்ம அங்கே பார்க்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சரி, நம்மளும் இதை வள்ளலார் பிரீமியர் லீக்னு நடத்தணும் நம்ம ஏரியாவில் அப்படின்னு நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிலம்புக்கிட்டையும் வேலுமணி அண்ணன்ட்ட எல்லார்ட்டையும் அவங்கள்ட்ட தான் சொன்னோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லும்போது முதல்ல அதுக்கு முழு சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் சிதம்பரம் பசங்களும் இங்கே வரணுன்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள்லாம் பண்ணுங்கன்னு சிலம்பு சப்போர்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு வருஷம் நிறையா பண்ணாங்க, பசங்களாம் சிதம்பரத்துலேருந்து பண்ணாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிலம்புக்கும் ஒரு ஏபிஜே டீமுக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி.
அவங்களால தான் இதை நம்ம வந்து இங்கே செய்யலான்ற ஐடியா தோணுதே. ஏன்னா இது நடந்தாலும் ஐபிஎல் நடந்தாலும் நம்மளுக்கு அந்த தாட்ஸ் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி தான் வந்தோம். அது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மொதல் வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. அதில் எல்லாமே எனக்கு கருத்து வேறுபாடெலாம் பெருசாகணும்லாம் சின்ன சின்ன இது இருந்தாலும் இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிட்டீங்க. ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருந்தது. போல் பிரித்தாலும் சரி எல்லாமே நல்லா இருந்தது. அட்வான்ஸாக அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததில்ல. ஐடி டீம் வந்தாலும் சரி. இது வந்து எதை காட்டுதுன்னா, போன வாட்டி ஆக்ஷனில் கலந்துட்ட பிளேயர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றது. இப்போ ஆர்எக்ஸ் ரவிலாம் பார்த்தீங்கன்னா போன வாட்டி 200 பாயிண்ட்ஸுக்கு எடுத்தது, இப்போ 3000 பாயிண்ட்ஸுக்கு போயிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு வருஷத்தில் அந்த ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்ற விஷயம் இந்த விபிஎல் மூலமாக தான் தெரியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் விபிஎல் குழுவினருக்கு. நன்றி. எல்லா டீம் கேப்டனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லா டீமும் நல்லா விளையாடுவாங்க நம்புகிறேன். சண்டை சச்சரவு இல்லாமல் விளையாண்டா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு தாட் வந்து யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. பாரதி, அவர் தினேஷ் அண்ணா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னார். நல்ல விஷயம். இது வந்து எல்லோரும் யோசிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். அதை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி புதுசாக இந்த வருஷம் ஒரு 6 கேப்டன்சி வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மொத்தம் 16 கேப்டன் இருக்கோம். நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த விபிஎல்ல வந்து ஒரு நல்ல ஒரு சீசனாக கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணணும். எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தேங்க்யூ. வணக்கம். 2025 அதோடைய ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா விபிஎல் தான். அதே போல் இதே இந்த வருஷம் 2026 இப்போ நடக்க போகிற இந்த ஈவெண்ட்டு தான் இந்த வருஷத்துடைய ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணம் வந்து யாரால் கிடச்சிதுன்னா என்னுடைய பழைய கேப்டன் சிபிஎல் கேப்டன் பாரதி. ஏன்னா வந்து அந்த 1000 பாயிண்ட்டுன்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு இது வச்சாங்க இல்லைங்களா. கிட்டத்தட்ட 160 பிளேயர்ஸை நாம் வந்து 160 கூட இல்லை 150 பிளேயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வருஷம். அதை வந்து ஈவினிங் வரைக்கும் போயிட்டு இருந்தது. இப்போ நாம் இன்றைக்கி உட்காந்து எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டுட்ருக்கோம். இதுக்கு வந்து அந்த 1000 பாயிண்ட்லேருந்து பிகின் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் பிளேயருக்கு அப்படின்ற ஐடியா வந்து இப்போ நாம் எல்லாருடைய கருத்தையும் கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. அதே மாதிரி தினேஷ் ஆகட்டும், சந்துரு ஆகட்டும், அவங்க கூட அந்த சிம்பு, இன்னொருத்தர் சொன்னாங்க சிவா, இந்த டீமுடைய எஃபர்ட்லாம் வந்து நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு எனக்கு சந்துரு ஒரு இது பண்ணி ஒரு பிளேயர் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைமாக ஆட் பண்ணுறேன்னா நான் ஒரு லீகல் ப்ரொசீஜர் தான், எதுவும் அதில் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஏதோ லாஸ்ட் டைமில் ஏதோ நடராத்திரி பேசினோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு லீகலான ப்ரொசீஜர். அந்த டைமில் கூட அவர் அதை ஒர்க் பண்ணாரு அப்படின்றத நாங்கள் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு வந்து இந்த கமிட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு லீகலாகவும் ஒரு டிரான்ஸ்பேரண்ட்டாகவும் எல்லாருக்கும் வந்து ஒரு சேவையோடு செய்யணும் அப்படின்றத வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். இதை வந்து இதுக்கப்புறம் கொண்டு போகிறது வந்து இந்த கேப்டன்ஸ் கையில் தான் இருக்குது. 16 கேப்டன்ஸும் லாஸ்ட் இயர் எப்படி பண்ணாங்களோ அதே போல் ஒரு அமைதியான, இப்போ நம்ம ஒரு ஜெமினி பிரபாகர் அண்ணன் சொல்லும்போது சொன்னார், ஒரு செலிப்ரேட்டிங் கிரிக்கெட் ஒரு திருவிழா மாதிரி தான். நாம் வந்து அடித்து பிடிச்சி இவங்கள ஜெயிக்கணும் அவங்கள ஜெயிக்கணும் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ஜாய் பண்ணி இந்த கேமை நாம் விளையாண்டாக்கா கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஃபஸ்ட் ப்ரைஸ் கப் எடுக்கணும்னு நினைக்கிறத விட ஃபேர் ப்ளே வாங்கணும்னு நினச்சி விளையாடுங்க. எல்லாரும் கண்டிப்பாக கொண்டு போகலாம். ஆதிப்பேட்டை கலைச்செல்வன் கூட அப்படி தான். கப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் கிடையாது, பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். அந்த மாதிரி இந்த டைம் கண்டிப்பாக எங்கள் சார்பாக இதை நல்லா கொண்டு போவாங்க. திரும்ப சொன்னது தான், இந்த 2026 மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இந்த விபிஎல் அமையணும். அதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுபடணும். 2025 விட இந்த வருஷத்தை நாம் வந்து இன்னும் சிறப்பாக கொண்டு போனோம். ஏன்னா 2025 வந்து ஸ்டிச் பாலில் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான வருஷம் இது. ஸ்லீப்பர் செல் ஆகட்டும், ஆய்பேட்டை ஆகட்டும், இன்னும் சின்ன சின்ன அணிகள் கூட தங்களுடைய ஃபஸ்ட் ப்ரைஸாக கேஷ் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணாங்க. விபிஎல் ஸ்டார்ட் ஆன இயர் தான் அந்த 2025 தான். அதை விட பெட்டரான இயராக கொண்டு வரணுன்னாக்கா இந்த இயர் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக உழைக்கணும். நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இது எனக்கு செகண்ட் சீசன். போன வருஷம் நான் ஒரு பிளேயராக ஆடினேன். இந்த வருஷம் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து கேப்டனாக கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். இது வந்து ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 80s 90s பிறந்தவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஸ்டேஜ் யாருக்குமே கிடையாது. இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் 20
25க்குள்ளே இருக்கவங்களுக்கு நல்ல ஸ்டேஜ். ஸோ அந்தந்த டீமில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கைட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் பஞ்ச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாஸ் இருக்குது. நீங்கள் அதை அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் போவாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம். ஏன்னா நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி தரீங்க, அவங்கள எப்படி கைட் பண்ணுறீங்க, எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டே வந்து ஹவு டு பிரிங் பெட்டர் ஃப்யூச்சர், அதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட். ஏன்னா மோஸ்ட்லி இந்த 35+ எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் விளாட்றாங்க. வேறு யார் பெருசாக இன்னொன்று கப்பு வச்சு அதை யாரும் அதை பெருசாக என்ஜாய் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஃப்யூச்சர் வந்துச்சுன்னா நம்ம இந்த டோர்னமெண்ட் இல்லை இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டர் நேம் கிடைக்கும். பிகாஸ் இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து சிட்டி லீக்ஸ்க்கு பசங்களுக்கு அனுப்பணும். அப்போ தான் அதில் தான் நம்மளுக்கு அந்த டெவலப்மெண்ட் தெரியும். இங்கே இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. சிட்டி லீக்கு முடிஞ்சால் நம்ம சிட்டி லீக்கில் ஒரு டீம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே இருக்க நல்ல பிளேயர்ஸை அங்கே கொண்டு போய் நம்ம ஒரு டீமாக கொடுத்து அப்போ தான் அவங்க டிஎன்சிஏ கண்ணில் போடுவாங்க. என்ன தான் டிஸ்ட்ரிக் ஆனா கூட டிஎன்சிஏ கண்ணில் படுறது ரொம்ப கஷ்டம். சிட்டி லீக் ஆனிங்கன்னா கண்டிப்பாக கண்ணில் போடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கலெக்டிவாக ஒரு சப்போர்ட் எல்லோரும் ரெடி பண்ணணும். தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் இயர் விபிஎல் கண்டக்ட் பண்ணோம். நம்ம விபிஎல்னு இருந்துச்சு, இப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டாக முன்னேறி இருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் அவர் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 150 மெம்பர்ஸோடு போனதோட இருந்தோம். இப்போ நம்ம நெல்லியே 240-250 வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இன்னும் மேலே வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம பெரிய பிளேயரு சின்ன பிளேயர்ஸ் அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இருக்கிற பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சான்ஸ் கொடுத்து அவங்கள்ட்டே நம்ம என்ன கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வரணும். நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம முன்னாடிலாம் எப்படின்னா நம்ம செட்டு பால் விளாட்றது பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் நம்ம கடலூர் போகிறோம். இப்போ எல்லாருமே இப்போ நம்மளை நோக்கி வர்றதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நம்மளை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். விபிஎல் குழுவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது இப்போ பேசுகிறதுக்கு. மைக்கில்னா ஜாலியாக பேசிடுவேன். அதேமாதிரி கேப்டன்ஸ் இந்த விபிஎல் ஆரம்பிச்சிட்டோம், நல்லபடியாக நடத்தி முடிக்கணும். அதுக்கு மெயினாக கேப்டன் கையில் தான் இருக்குது. அது என் கையில் ஒன்று இருக்குது. இந்த வாட்டி கரெக்டாக நடத்திடுவோம், நல்லா பண்ணலாம். போன வருஷம் 150 பேர் பண்ணோம், இந்த வருஷம் 240 பேர் வந்திருக்கு. டெவலப் ஆகிட்டே இருக்குது கிரிக்கெட். நம்ம ஏரியாவில் வந்து கிரிக்கெட் அதிகமாக டெவலப் ஆகுது. இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக வரணும். தினேஷ் அண்ணனுக்கு பெரிய நன்றி. அவரை நான் தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எப்போ நடக்கும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதேமாதிரி நடத்திட்டார், சந்தோஷம். அதேமாதிரி சிதம்பரத்தில் அவங்க நடத்துகிறது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த டைமிங்கு எதுவுமே விட மாட்டாங்க, ஓவர் குறைக்கிறது. அவங்க தான் ஒரு கிரிக்கெட்டுக்கு டிசிப்ளின் மாரி கரெக்டாக கொண்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. அவங்களால நிறையா கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி அந்த 50 ஓவர் விளாட்றது லீகு வேறு எங்கேயும் கிடைக்காது. சிதம்பரத்துலலாம் போய் நம்ம ஆடிட்டுருக்கோம். அவங்க நல்லா டெவலப் பண்ணாங்க, அதை பார்த்து நம்மளும் டெவலப் பண்ணியாச்சு. நல்லா இருக்குது. அடுத்த வருஷம் இதோட இன்னும் டெவலப் பண்ணலாம். நன்றி. விபிஎல் நடத்தியிருக்க தினேஷுக்கும் மற்ற அவங்க குழுவிற்கும் ரொம்ப நன்றி. அங்கே ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், இங்கே விளையாடுறத விட நிறையா பேர் வந்து சிட்டி போய் ஆடினா வெளியே தருவீங்கன்னு. அது வந்து முழுக்க உண்மை. ஏன்னா இங்கே நிறைய பேர் வெளியே விளையாடுறீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இங்கே விளையாடுறதோட சிட்டியில் போய் ஆடினா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்கன்றது. அதே மாதிரி இந்த விபிஎல்லில் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளே வராங்களோ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கிற பசங்க நம்ம விபிஎல்லில் உள்ளே வரணும், நம்மளை ஏலம் கேட்கணுன்ற அளவுக்கு அவங்களை மோட்டிவேட்டாக விளையாட வைங்க. இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் பசங்க இருக்காங்க, அவங்கள டெவலப் பண்ணுங்கள். நம்மளால போக முடியாத இடத்துக்கு அவங்கள கொண்டு வந்து நிறுத்துங்க. இது மூலிமா அதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் விளையாடுறத பார்த்து உங்கள் கூட இருக்கிற சின்ன பசங்க உங்கள் லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பிளேன்னு சொல்கிறது, நல்ல ப்ளே கிரவுண்ட் கொடுக்குறது உங்கள் கையில் இருக்குது. இந்த மாதிரி விபிஎல் பாயிண்டில் அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் தெரியும், நம்ம ஒரு பெரிய பிளேயர் ஆகணும், நம்ம ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு போகணுன்னு. அவங்கள ஊக்குவிங்க. கீழே இருக்கிற பசங்களை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். விபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லையான்ற அந்த ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லை. இதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் விபிஎல்லுக்கான
இது ப்ரோக்ராமிங்கு இந்த மாதிரி வெப்சைட்டு கொண்டு வரணும். நம்ம ஸ்கோருக்கு வந்து எல்லாமே வந்து கிரிக்ரோஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டொமஸ்டிக்காக நம்ம பசங்க நம்ம இதுக்கு வந்து கொடுக்கணும். இப்போ ஒரு 150 ரூபா ப்ரீமியம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 50 ரூபாயிலையோ இல்லை 40 ரூபாயிலையோ நம்ம பிளேயரோட ஸ்டாட்ஸ்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றலாம் நாங்கள் ஜென்ரலாக வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே அப்பப்போ இருப்போம். நாங்கள் என்ன பண்ணோம், சிபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சந்துரு தான் சொன்னாப்புல. அப்போ வந்து நாங்கள் சிலம்பரசன் புரவியும் அண்ணனையும் காண்டாக்ட் பண்ணோம். அப்போ என்ன சொன்னாங்க, சரி அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னா லாஸ்ட் இயர் ப்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பண்ணும்போது தான் சந்திரிட்ட சொன்னோம், விபிஎலுக்கும் நம்ம பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அப்புறம் தினேஷ் ப்ரோ கிட்ட சந்துரு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிது. சரி அதை நெக்ஸ்ட் லெவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னா, நாங்கள் ஒன்று இதுவும் செஞ்சு காட்டுவோம். தினேஷ் ப்ரோ என்ன கேட்போம்னா, அவரோட இன்புட் எப்படி இருக்குன்னா, இல்லை எனக்கு இதை மாற்று, இதை இப்படி பண்ணு, இன்னும் இப்படி பண்ணுன்னு டெய்லி அது அப்டேட் ஆக ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ண பேஜுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் நாங்கள் யூசர் ரெண்டுக்கு லாஸ்ட்டாக கொண்டு வந்ததுக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வேரி ஆச்சு. இதில் டோட்டலாக வந்து இது எங்களை அந்த மோல்டு பண்ணி கொண்டு போனது சந்துரு அண்டு தினேஷ் ப்ரோ தான். சந்துரு வந்து என்னென்னா, எங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து ஜாபு அந்த மாதிரி போனோடனே எல்லாமே மாறிட்டோம். சந்துரு நான் எல்லாமே ஒரே காலேஜ், திருவள்ளூர் காலேஜை படிக்கும்போது நான் வந்து கேப்டன் பசங்களை எல்லாத்தையுமே இப்போ தினேஷ் ப்ரோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாரோ அந்த மாதிரி பசங்களை எல்லாமே கூப்பிட்டு போய் நாங்கள் அப்போ லோக்கலில் மேட்ச் வந்து ரப்பர் பால் மேட்ச் கொடுத்து ஆடிக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து அப்போ இருந்தே நான் சொல்லுவேன் சந்துருக்கிட்ட, நம்ம என்னன்னா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஒரு டேலண்ட்டை ஃபைன் பண்ணிட்டோன்னா நம்மளால் முடியுதோ இல்லையா, அவனுக்கு அந்த டேலண்ட்டை வந்து உனக்கு இருக்குது, நீ பண்ணு, பெட்டராக பண்ணு, நீ வருவ, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அவனை எங்களுக்கு என்ன வருமோ அதை என்கரேஜ் பண்ணுவோம். அது ஒரு டீமாக நாங்கள் கொண்டு போனோம். எனக்கு என்ன ஒரு எமோஷனல் பாண்டிங்காக வந்ததுன்னா, நாங்கள் எல்லாம் பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக இது ஃபீல் பண்ணி சொன்னீங்க பார்த்தீங்களா, ஓகே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப அதை சிம்பிளிஃபை பண்ணி எங்களுக்கு வந்து அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னும்போது நம்ம கஷ்டப்பட்டோம், செஞ்சோம், போனோம், அது எல்லாமே போயிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து ஃபீல் ஆச்சு அந்த இடம். நாங்கள் வந்து இது வந்து வெப் அப்ளிகேஷன் மணி அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இது நம்ம பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஏரியாவுக்கு நம்ம அது ஒரு பண்ணி அது மாதிரி நம்ம ஏரியாவில் பார்த்தோன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு வெப் அப்ளிகேஷனை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறது பார்த்தோன்னா இப்போ வள்ளலார் ப்ரீமியர் லீக்கு நம்ம பண்ணது தான். வேறு யாருமே இங்கே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வெப்சைட்டோ யாருமே வச்சுருக்கல. அது நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அதை இன்னும் மொபைல் அப்ளிகேஷனாக பண்ணலாம். அதில் ஃபீச்சர்ஸ் நிறையா அது பண்ணுவோம். அது எங்கள் 3 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக டீம் செட் பண்ணி தினேஷ் ப்ரோவோட கைடன்ஸோட கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த கிரிக்கெட்டில் வந்து எல்லோரும் ரொம்ப வருஷமாக ஆகிட்டு இருப்பீங்க. நான் அந்த போன விபிஎல் அப்போ தான் கிரிக்கெட்டே ஆரம்பித்தேன். ஒரு 2 மேட்ச் தான் இப்போ ஆடிருப்பேன். அப்போ ஒரு அக்கிமன்னன் டீமில் எடுத்து அதுக்கப்புறம் இந்த 1 இயரில் நிறையா இது பண்ணுறேன், நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு தினேஷ் அண்ணன் தான் காரணம். அவர் கூட நீ இப்போ நிறைய டீமில் போய் ஆடினா தான் உனக்கு தெரியும், பெரிய ஆளுங்க கூட ஆடினா அக்கிமன்னன் அவங்க கூட ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நிறையா சொன்னார். இப்போ நான் போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வருஷத்தில் இப்போ எனக்கு கொஞ்சம் எல்லா டீமுக்கும் தெரியுது. இப்போ என்னையும் ஒரு கிரிக்கெட் பிளேயராக சேர்த்துக்கிறாங்க. அது கொஞ்சம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. போன டைம் நான் அன்சோல்ட் ஆவேன், ஏன் கொடுத்த 500 ரூபா வேஸ்ட்டு அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இந்த டைம் போனது எனக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு வருஷத்தில் இவ்வளோ டெவலப் இதாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னமே நிறைய பேர். ஆயப்பேட்டையில் பிரசன்னான ஒரு பையன், நாங்களாம் தெரியறதுக்கு காரணம் அந்த விபிஎல் தான். ஏன்னா நான் இந்த ஒரு வருஷமாக தான் இந்த கிரிக்கெட்டே நான் ஆடுறேன். அதுக்கு முன்னாடி அருணன் டீமில் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன், அருணன் டீம் ஆடுறது. இப்போ நான் கொஞ்சம் டெவலப் ஆகிடுறதுக்கு காரணம் அந்த விபிஎல் தான். அது தினேஷ் எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்துருந்தீங்க. எல்லா கேப்டன்ஸுமே யங்ஸ்டர் வந்து ஹைபிரிட்டுக்கு போயிருக்காங்க. உண்மை சொல்லணும்னா ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க மேக்ஸிமம் 1000க்கு மேலே வந்து எல்லா கேப்டனுமே வந்து கேட்டிங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும்போது இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து வருவாங்க. அது நல்லா பண்ணியிருக்கீங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா
இவ்வளோ சடனாக பிளான் பண்ணி சடனாக தான் எல்லா பிளானுமே வந்துச்சு. டக்குன்ட்டு ஆக்சுவலாக மெயினாக என்ன சொல்லணும்னா, போன வருஷம் வந்து விபிஎல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஷூட்டிங் அது இதாக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிது படம் நடிக்கிறதுக்கு. அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சரி, அதுக்கு நான் போன ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட, இதோட ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த டைமில் விபிஎல் நடந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கூட பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு டோட்டலாக கிரிக்கெட்டே விளாட்ல, நேராக அங்கே போயிட்டு இங்கே வந்து போன வருஷம் ஒரு 200 பேர் ஹேண்டில் பண்ணதில் அங்கே போய் ஒரு 300 பேர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அங்கே ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். இது ஒரு ஒர்க்கு, அதுவும் ஒரு ஒர்க்கு தான். எந்த அளவுக்கு நம்ம எப்படி வந்து பீப்புள் ஹேண்டில் பண்ணுறோம், மேனேஜ்மெண்ட் பண்ணுறோன்ற ஒரு விஷயந்தான் அது. அதனால தான் எனக்கு விபிஎல் வந்து கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக போன வருஷம் பண்ண விபிஎல் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, அது போயிட்டே இருக்கு. எனக்கு நடுவில் வந்து விபிஎல்லாம் மைண்டில் வரல ஆக்சுவலாக. சரி, நம்ம படம் அந்த ஒர்க்கை பற்றி தான் எனக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன்லேயே இருந்தேன். சரி, இது அந்த ஒர்க்கை நம்ம பெட்டராக பண்ணி எந்த ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கை பெட்டராக பண்ணுன்றது எனக்கு நேச்சராகவே எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கும் அது. அதனால் அங்கே இருந்தேன். நடுவில் கால்ஸ் வரும், நிறைய பேர் கால் பண்ணு. இப்போ ராம்கான் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அண்ணா, போன வருஷம் வந்து என்னை யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது, விபிஎல் விளாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் என்ன இப்போ வந்து கெஸ்ட்டு கூப்பிட்றாங்க. இப்படி சொல்லும் போது எனக்கு எப்படா சந்தோஷம்தான். அவன் சொன்னவொடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையிலே பரவாயில்ல தம்பி, அடுத்த வருஷம் நடந்து உனக்காக தான் நடத்துறா தம்பி அப்படின்னு அதில் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணப்போ. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா கார்த்தி, பாரதி எல்லாருமே என்கிட்ட ரெகுலராக டச்சில் இருப்பாங்க. பேசிட்டு இந்த வருஷம் எப்படி விபிஎல் உண்டா, என்ன ஏது, நான் ஏன்னா எப்படி வரப்போகிறேன் என்னன்றது எனக்கு தெரியல. இங்கே எப்போ வந்து இது பண்ணுவேன், செட்டில் ஆகுன்ட்டு தெரியாது. படம் என்ன ரிலீஸ் ஆகல அப்படின்லாம் போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நடுவில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு சரி ஓகே படம்லாம் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஃபோன் காலில் தான் எல்லார்கிட்டையுமே பேசினேன். ஆக்சுவலாக காரில் வந்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விபிஎல் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிகிட்டே இருந்தோம். சரி, பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே அதுதான், எல்லாருமே வந்து ஓகே தான். எல்லாருமே ஒரு சில டீம்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, டோர்னமெண்ட்ஸ்லாம் இருந்தால் கூட நாங்கள் அதை ஒதுக்கி வச்சுக்கிறோம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. சரி, உடனே சந்துருக்கிட்ட கேட்டால், ஆனால் இப்போ தான் சிபிஎலுக்கு வந்து ஒரு இது பண்ணோம், அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா. சரி, அது கொஞ்சம் வந்து கோத்ரூ பண்ணால் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னும் அதை வந்து எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம், அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்ம சிபிஎல். ஆக்சுவலாக விபிஎல்லே சிபிஎல்ஏ பார்த்து தான் ஸ்டார்ட் ஆனது. அப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் இங்கே நிறையா பசங்க இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு மெயினாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிபிஎல் நடத்தின டீம்ஸ். சிலம்பரசன் லாஸ்ட் இயர் அவர் கலந்துக்கிட்டார். ஒரு டிஎன்பிஎல் பிளேயரு, ஒரு தமிழ்நாடு பிளேயரு, அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் நம்மளுக்குலாம் போன வருஷம் வந்து கிடைச்சதுக்கு வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைமில் கண்டிப்பாக அவரை வந்து நான் மிஸ் பண்ணுறேன். அவர் இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவருக்கு தெரியும். அவருக்கும் நேற்று கால் பண்ணால் கண்டிப்பாக முடிஞ்சால் வாங்க அப்படின்ட்டு. நல்லா முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு தான் சொன்னார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவரோட என்ன சொல்கிறது, அவரோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்ம விபிஎலுக்கு இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் நிறையா இருந்துச்சு. எப்படி மேட்சஸ் கொண்டு போகிற ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. 5-6 கிரவுண்ட் இருந்துச்சு. 5-6 கிரவுண்டு 7 கிரவுண்டு ரவுண்டு கட்டி அடிச்சுட்டே இருந்தோம். இங்கே அங்கன்ட்டு எல்லாருமே எல்லாம் ஒயிட் பாலு, அந்த நம்ம கலர் டிஷர்ட் போட்டு எல்லாருமே ஒரு ரவுண்டிங்லேயே இருந்தோம். மழை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, இப்படி அப்படின்ட்டு நிறையா விஷயம் நடந்துச்சு. ஆனால் எல்லா கேப்டனும் என்ன பண்ணாங்கன்னா, எது நடந்தாலும் நம்ம வந்து மேட்சஸை கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எல்லா கேப்டனுமே. அதனால மட்டும்தான் எல்லா மேட்சஸையும் நம்மளால் நடத்த முடிஞ்சது போன வாட்டி. அதே தான் இந்த வருஷமும் நான் ஆசைப்பட்றேன். உங்ககிட்டேருந்து, அதாவது கேப்டன் கிட்டேருந்து ஃபஸ்ட் நான் கேப்டன் கிட்ட வரேன். கேப்டன் வந்து எல்லாருமே வந்து கரெக்டான அமைப்பு படி, எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ் படி ரொம்ப பொலைட்டாக பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறதாகவும், ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் வரும்போது வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பசங்களை தூக்கி வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேப்டன்ஸ் தான் வந்து ஈக்குவலாக சான்ஸ் கொடுப்பாங்க, பயஸ்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற கேப்டன்ஸ் தான் வந்து இந்த வருஷமும் கண்டினியூ ஆகிருக்காங்க. போன வருஷமும் அப்படி தான் இருந்தாங்க. இந்த வருஷமும் 6 கேப்டன் நியூ ஆட் ஆகிருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி பயஸ்டாக இல்லாமல் ரொம்ப வந்து இப்போ எல்லாருக்கும் ஈக்குவல் சான்சஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இது அதே மாதிரி இப்போ பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த டீமுக்கு போனாலும் உங்கள் 100% கமிட்மெண்ட்டை வந்து கொடுங்க. லவ் டு கிரிக்கெட் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டீம், நீங்கள் எந்த டீம் போயிருக்கீங்களோ அந்த டீமை வந்து நேசிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த கான்செப்டே எதுக்கு வந்துச்சுன்னா, எல்லாருக்குமே ஒரு ஓன் டீம் இருக்கும்.
நம்ம அதுக்குள்ளேயே இருந்தோம்னா ஒரு சில டெக்னிக்ஸோ இல்லை இன்னொரு டீமில் இருக்க டெக்னிக்ஸோ அப்படிலாம் தெரியாது. நீங்கள் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி விளையாடும் போது உங்களுக்கு புது ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். வெறும் கிரிக்கெட் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு கான்டாக்ட். திடீர்னு ஒருத்தவங்களுக்குலாம் வேலை கிடைச்சலாம் போயிருக்காங்க, நல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். எல்லாமே கிரிக்கெட் மூலியமாக தான் கிடைக்கும். அது வந்து இங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு எல்லா கூடயும் வந்து மிங்கிள் ஆகி ஜெல் ஆகி விளாட்றோமோ, சண்டைலாம் தேவையில்லை. சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்டாக ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு லவ் ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு வந்து அன்பாக ஈக்குவலாக எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறோமோ, அதுதான் நம்மளை வந்து இன்னொரு நல்ல அடுத்த நிலைக்கு உயர்த்துன்ட்டு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். விபியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் முடிக்கலாம். இந்த கம்மிங் February 7 or 8 வந்து நம்ம எப்படி இருந்தாலும் டிஷர்ட் அதுக்குள்ளே வரணும். அது அந்தளவுக்கு ஃபோர்ஸாக ஒர்க் பண்ணணும். எப்படி நம்ம அந்த ஐடி டீம் வந்து வெப்பேஜ்க்காக ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக டிஷர்ட்டுக்கும் அதுக்கு ஒரு டீம் இருக்காப்புல. அவர் கண்டிப்பாக டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி மேக்ஸிமம் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாருன்ட்டு பார்க்குறேன் நான். ஒன்று February 7 or 8 ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக்கில் கட்டாயமாக ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு இன்பிட்வீனில் வந்து என்ன நடக்கும்னா, டிஷர்ட் எல்லாருக்குமே வந்துருச்சுன்னா அதுக்கும் ஒரு இது மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். அப்போ வந்து எல்லா கேப்டனுமே எனக்கு ஒரு கண்டிப்பாக இந்த சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்கள் பிளேயர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணி எல்லா டீமே ஒரு பேட்சாக பிரிச்சிடுறோம். 1 ஹவருக்கு வந்து 2 பேட்ச் அப்படின்னு பிரிச்சிடுறோம். அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் உங்கள் டீம் எப்படியா கூப்பிட்டு வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு டீம் ஃபோட்டோ ஷூட் ஒன்று, அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபோட்டோ ஷூட். உங்கள் எல்லாருமே வந்து ஒரு அந்த ப்ரொஃபஷனலாக ஐபிஎல்லாம் எப்படி வருவாங்க, டிஎன்பிஎல்லாம் எப்படி வருவாங்க, நல்லா கை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு அப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. எல்லாருமே அந்த 240 பேருமே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வைக்கணும். நாங்களும் நம்ம வெப்சைட்டில் அதை வைக்கணும். அந்த நாள் வரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இப்படி தான் நம்ம பசங்களை நல்லா ப்ரொஃபஷனலாக பார்க்கணும் ஆசைப்பட்றேன் நான். நம்ம கிரிக்கெட்டில் பார்க்குறது நம்மளும் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம பசங்க அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது போன வருஷமே மைண்டில் இருந்துச்சு, ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல, சில டைம் இஷ்யூஸு. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும், ஏன்னா போன வருஷம் நானும் ஒரு டீமில் போய் இருந்தேன். இந்த வருஷமும் எனக்கு விளாடணும்னு ஆசை இருந்துச்சு. பட் என்னோட ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னால் விளாட முடியல. நெக்ஸ்ட் இயர் நான் ஃப்ரீயாக இருந்தால் விளாடுவேன்னு எனக்கு தெரியல. மிச்சப்படி என்னென்னலாம் திங்க் பண்ணமோ, என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அதை யோசித்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் இந்த விபிஎலுக்கு கண்டிப்பாக தேவை. எந்த அளவுக்கு வந்து ஃபைனாக முடிச்சு கொடுக்க முடியுமோ நீங்கள் எல்லாரும் முடிச்சு கொடுங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டு, நம்ம ஸ்பான்சர்ஸால் முடிஞ்ச சப்போர்ட்டு அவங்க எல்லாருமே அவங்க சப்போர்ட்டை பண்ணுவாங்க. ஆஸ் எ பிளேயராக நல்லபடியாக எல்லாருமே விளாண்டு கொடுங்க. எல்லா கேப்டனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. யாரும் வந்து மேட்சஸ்க்கு வராமல் அவைலபிலிட்டி சொல்லாமல் இந்த மாதிரிலாம் யாரும் இருந்துடாதீங்க. நீங்கள் அவைலபிலிட்டி எல்லாம் வந்து குயிக்காக கரெக்டாக கேப்டன் சொன்னால் தான் அவங்களால வந்து ஒரு பிளான்குள்ளே போக முடியும், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போக முடியும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.